எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். ஒரு புதிய தமிழ் மாதத்தோட தொடக்கம். வாங்க, இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு புது தொடக்கமா எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சித்திரை 1. சரி, பல பேருக்கு இது கேலண்டர்ல வர்ற ஒரு சாதாரண தேதி தான். ஆனா உங்களுக்கு இது ஒரு புது வாய்ப்போட தொடக்கமா இருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், இதுல என்ன பெருசா இருக்கு, இதுவும் ஒரு சாதாரண நாள் தானே அப்படின்னு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு புது தொடக்கத்துக்கு இந்த நாள் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியும், கடந்த நாட்கள்ல நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. எவ்ளோ உழைச்சும் அதுக்கு ஒரு பலனே இல்லாம மனசுக்குள்ள யார்கிட்டயும் சொல்ல முடியாத பாரத்தோடு இருந்திருப்பீங்க. அது வீட்ல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பண கஷ்டமா இருக்கலாம், ஒரு நல்ல வேலைக்காக தேடி அலைஞ்சதா இருக்கலாம், இல்லனா உடம்புல ஒரு தெம்பே இல்லாம மனசுல ஒரு பெரிய பாரத்தோட இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த பழைய கணக்கெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு புது நாள் உங்களுக்காகவே ஒரு புது கதவு திறக்க போகுது. நீங்க இழந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது திரும்பவும் உங்ககிட்ட வரட்டும். நீங்க பாதையிலேயே விட்டுப்போன கனவுகள்லாம் மறுபடியும் உயிர் பெறட்டும். உங்க ஒவ்வொரு உழைப்புக்கும் நல்ல பலன் கிடைக்கட்டும். நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரட்டும். உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி வரட்டும். சண்டை சச்சரவை எல்லாம் குறைஞ்சு அன்பு அதிகமாகட்டும். ரொம்ப நாளா கேட்காம இருந்த அந்த சிரிப்பு சத்தம் உங்க வீட்ல மறுபடியும் கேட்கட்டும். பண கஷ்டத்துல இருக்கீங்களா? உங்க கடன் பாரம் எல்லாம் குறைஞ்சு வருமானம் அதிகமாகட்டும். உங்க நிதி நிலைமை மேல வரட்டும். புதுசா பணம் வர்றதுக்கு வழிகள் திறக்கட்டும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல கம்பெனிகளோட கதவுகள் திறக்கட்டும். சரியான நேரத்துல சரியான ஆட்களை நீங்க சந்திக்கணும். உடம்பு சரியில்லாம சோர்வா இருக்கிறவங்களுக்கு ஒரு புது பலம் கிடைக்கட்டும். மனசு உடைஞ்சு போயிருக்கிறவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாசம் நீங்க அழுகுற மாசமா இருக்காது. இது நீங்க சாட்சி சொல்ற மாசமா இருக்கும். இந்த மாசம் வெறுமையா போகாது. இது நிறைவான மாசமா இருக்கும். இந்த மாசம் தோல்வியில முடியாது. இது முன்னேற்றத்துக்கான மாசமா இருக்கும். ஆமாம், இத முழுசா நம்புங்க. இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்குது. அதனால நான் சொல்ற இந்த 3 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. 2, இன்னும் கொஞ்சம் தைரியமா இருங்க. 3, இன்னும் ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த சித்திரை மாசம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறத விட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக தான், உங்களோட நல்லதுக்கு தானே நீங்க நம்புறீங்களா? அப்படி முழுசா நம்புனீங்கன்னா உங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்த கமெண்ட்ல ஆமன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.